இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி S8 ப்ளஸ் இதோடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 இந்த சாம்சங் கேலக்ஸி S8 ப்ளஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி S8 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 2017 ரிலீஸ் ஆச்சு. இது ஒன் ஆஃப் தி சாம்சங்கோடைய பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப். இது ஐஃபோனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி S8 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோடி இந்த மொபைல் லான்ச் ஆச்சு. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 8895 சாம்சங்குடைய ஓன் ப்ராசஸர். இது இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ஆவரேஜாக இருக்குது. இன்றைக்கி அப்டேட் ஆகிடுச்சு. என்னுடைய ப்ராசஸர்லாம் அட்வான்ஸாக எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அதுக்குன்னு இன்றைக்கி 2025 யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி S8 ப்ளஸோடைய டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.2 inches. அதுவும் ஃபுல் HD இல்லை, குவாட் HD. இன்றைக்கி நம்ம சாம்சங்கில் வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் மொபைலான சாம்சங் கேலக்ஸி S25 அது போன்ற ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் நம்ம ஃபுல் HD தான் பார்க்குறோம். ஆனால் இந்த மொபைலில் குவாட் HD இருக்குது. ஃபுல் HDயை விட டபுள் மடங்கு குவாலிட்டி உள்ளது. இதோடைய பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம்னா 529 பிக்சல் பெர் இன்ச்சஸ். ஸோ இது சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வந்துச்சு. இன்ஃபினிட்டி டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, அதாவது கர்வ் டிஸ்பிளே பார்க்குறோம். சர்வசாதாரணமாக கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் சாம்சங் தான் ஃபஸ்ட்டு கர்வ் டிஸ்பிளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி 2025 யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக இருக்கும். டெய்லி யூஸுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஆனால் என்ன, பேட்ரி பேக்கப் மட்டும் வேணும். ஸோ பேட்ரி பார்த்தோம்னா பேட்ரி அந்தளவுக்கு பேக்கப் கொடுக்காது. ஒரு நாளைக்கு 3 hours அல்லது 4 hours, மேக்ஸிமம் 4 hours, மினிமம் 3 hours வரைக்கும் தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ் நார்மல் யூசர்ஸ், இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் 2025 ஓகே ஆவரேஜ் மொபைலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய செகண்ட் மொபைலாக இது யூஸ் பண்ணிக்கலாம்.